கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. மதக்கலவரத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். கோர்ட்டில் ஆர்டர் போட்டான். ஒரு 6 பேர் 4 பேர் போய் மேலே போய் ஏற்றினா என்ன கேடு காலம் வந்துருச்சு நான் கேட்குறேன். என்ன இராணுவ ஆட்சி நடைபெறுகிறதான்னு நான் கேட்குறேன். ஓட்டு பிச்சை அரசியல் நடத்துகிறீர்கள். பிற மதக்காரர்களை திருப்திப்படுத்தி தாஜா அரசியல் செய்கிறீர்கள். இந்துக்கள் என்றால் உங்களுக்கு இலக்காரமாக இருக்கிறது. இந்து பண்டிகைகளை கேலி பேசுகிறீர்கள். எங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு தான் முக்கியம். அந்த மத நம்பிக்கைகள் அப்படியே ஏற்றுக்கிறோம். அந்த மத நம்பிக்கைகளை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்து மத நம்பிக்கைகள்லாம் ஏற்றுக்கலை சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? ஆகவே திராவிட இயக்கம் ஒரு புண்ணாக்கும் இங்கே செய்யலைன்றது தான் இது வெளிப்படுத்துகிறது. இவங்க பேசி நாங்கள் கீழ்ச்சிட்டோம். சமூக நீதியை நிலைநாட்ட எங்கேயா நீ நிலைநாட்டினீங்க? திமுகவுக்கு காங்கிரஸை விட முடியாது. அந்த உதறல் இருக்கிறது, பயம் இருக்கிறது திமுகவுக்கு. காங்கிரஸ் மட்டும் தப்பி தவறி தாவேகா கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்க, மிக நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது. தேர்தலுக்கு பிறகு கையேந்தணும். விஜயை பார்த்து பயம், மைனாரிட்டி ஓட்டில் அறுவடை செய்வார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்தவர்கள் ஓட்டிலையும் ஒரு பகுதி போகும், முஸ்லீம்கள் ஓட்டிலையும் ஒரு பகுதி போகும் விஜய்க்கு என்ற பயம் வந்திருக்கிற காரணத்தினால்தான் உதிரி கட்சிகளை எல்லாம் தேடி தேடி போய் கூட்டணியில் சேர்க்கலாமா என்கிற நிலையில் திமுக இன்றைக்கு வந்திருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த விஜய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று தாவேக்கா இல்லாட்டி இது திமுக, இவங்களுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி இருக்குது. தாவேக்காவுக்கு எல்லா பகுதிகளிலும் போட்டு இருக்கிறது. களத்திற்கு சென்ற கருத்து கணிப்பு நண்பர்கள் சொல்லுகிற தகவல், தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தாவேக்கா வலிமையோடு இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியினுடைய சாதனை என்று சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி பெரிய விஷயங்களே எதுவும் இல்லை. இலவசங்கள், ஃப்ரீ பஸ்ஸு, இதை சொல்லியே வண்டியை ஓட்டுகிறார்கள். கேவலமாக தனியார் யூடியூப்லலாம் ஒளிபரப்புகிறான். யார்? மதுக்கடையில் போய் மது வாங்குகிறவர்கள் பேட்டி கொடுக்குறான். அதே 10 ரூபா தாங்க, 20 ரூபா ஆகி போச்சுங்க, 40 ரூபா ஆகி போச்சுங்கன்னு பேட்டி கொடுக்குறான். அரசாங்கத்திற்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறேன். அசிங்கமாக இல்லையா? இதை தடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்கா காங்கிரஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேக்கா தலைவரிடம் பேசியிருக்காரு, நேரில் சந்திச்சாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. உண்மையா என்ன நடக்க போகுது சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் சுற்று பேச்சுவார்த்தையெல்லாம் திமுகவோடு ஐவர் குழு, அகில இந்திய காங்கிரஸ் தலைமையால் அமைக்கப்பட்ட ஐவர் குழு நடத்திய பேச்சுவார்த்தை தான் அதிகாரபூர்வ பேச்சுவார்த்தையாக கருதப்பட வேண்டும். காங்கிரஸினுடைய மேலிட பிரதிநிதியாக தமிழக காங்கிரஸ் விவகாரங்களை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருப்பவர் கிரீஷ் சோடங்கர். அவருடைய தலைமையில் 2 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர்கள், அது தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்த 5 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டு அவர்கள் தமிழக காங்கிரஸை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை சத்தியமூர்த்தி பவனில் சந்தித்துவிட்டு அங்கிருந்து நேராக போய் அறிவாலயத்திலே முதலமைச்சரையும் திமுக முன்னணி தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் அலுவலகத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்திலே 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. தொகுதிக்கு 1 என்று வைத்து கொண்டாலும் 40 தொகுதிகளுக்கு குறையாமல் திமுகவிடம் சீட்டு கேட்க வேண்டும் என்று 2 தலைவர்கள் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியதாக அந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்களை நான் ஒருவர் மூலம் தொலைபேசியில் பேசி அறிந்து கொண்டேன். ஆக 40 தொகுதிகளை அவர்கள் கேட்கக்கூடும். ஆனால் கொடுக்கும்போது, பட்டியலை கொடுக்கும்போது ஒரு 60-70 தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலிருந்து இந்த 40 தொகுதிகளை கொடுங்கள் என்று தான் கேட்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய எத்தனை தொகுதிகள் என்பது தெரியாது. அவர்கள் கொடுக்குற தொகுதிகள் எல்லாம் அப்படியே வாங்கி கொண்டால் பாதி தொகுதிகள் தண்ட தொகுதிகளாக இருக்கும். திமுகவுக்கு சவாலான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளின் தலையில் கட்டிவிடும். ஆகவே திமுகவோடு இந்த ஐவர் குழு நடத்தியது அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை.
திரு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸினுடைய டேட்டா சென்டருடைய ஒரு சீஃபாக இருக்கக்கூடியவர். அகில இந்திய காங்கிரஸ் அங்கே அவர் பணியாற்றுகிறார். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நேரடியாக நன்கு அறிமுகமானவர், நன்கு பரிச்சயமானவர் என்று என்கிற தகவலை காங்கிரஸ் நண்பர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை சந்தித்தது எந்த அடிப்படையில் என்று திரு செல்வ பெருந்தகை எனக்கு தெரியாது என்கிறார். எங்களிடம் அவர் சொல்லிவிட்டு போகவில்லை. ஆகவே அதை அதிகாரபூர்வமான பேச்சாக கருத முடியாது என்பதைப் போல திரு செல்வ பெருந்தகை பேட்டியளித்திருக்கிறார். திரு பிரவீன் சக்கரவர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தை அதிகாரபூர்வமானதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சியால், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு கூட்டணி தொடர்பாக முதலமைச்சரை, திமுக தலைவரை சந்தித்து விட்டு வந்த அடுத்த நாள் இப்படி ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டணி விஷயத்தில் இறுதி நிலைப்பாடு எடுக்கவில்லையா என்கிற நியாயமான சந்தேகம் எல்லோருக்குமே வரும். தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்கனவே வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக 2-3 கோஷ்டிகள், குறைந்தது கோஷ்டிகள் 3 கோஷ்டி இருக்குது. தலைவர்கள்னு பார்த்தா ஒரு 7-8 தலைவர்கள், அந்த 7-8 தலைவர்களுக்கும் ஆதரவாளர்கள் 7-8 கோஷ்டி இருக்குது. வேணால் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திரு மறைந்த தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் கோஷ்டி, திருநாவுக்கரசர் கோஷ்டி, தங்கபாலு கோஷ்டி, இப்படி கே.எஸ். அழகிரி கோஷ்டி, இப்போ இருக்கிற செல்வ பெருந்தகை கோஷ்டி, இப்படி கோஷ்டி இருக்குது. கோஷ்டிகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. கோஷ்டிகளுக்கு பஞ்சமில்லாத அந்த கட்சியில் இப்போது 2 கருத்து மையம் கொண்டிருக்கு. ஒரு கருத்து என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலேயே நீடிப்போம் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கருத்தை சொல்பவர்கள் யார்? செல்வ பெருந்தகை மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள். அந்த கருத்தை 1-2 முன்னாள் தலைவர்களும் மாநில தலைவர்களும் ஆதரிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் ஊர்ஜிதமாகவில்லை. திருநாவுக்கரசர் கூட அந்த கூட்டணி நம்ம அவசரப்பட்டு எந்த மாற்று சிந்தனையும் கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் தீவிரமாக திமுக கூட்டணியில் தான் தொடர வேண்டும் என்று சொல்லுபவர் செல்வ பெருந்தகை மட்டும்தான். ஏனென்றால் அவருக்குத்தான் இந்த ஆட்சியில் நிறைய பலன்கள் கிடைக்கின்றன. இந்த ஆட்சியின் பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பவர் அவர். திமுகவுக்கு முழு ஜால்ரா செல்வ பெருந்தகை ஆச்சா. அதனால் அவர் திமுக அணியில் தான் நீடிக்கணும்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஆட்சியால் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு எந்த பிரயோஜனமும் கடந்த 4.5 வருஷத்தில் இல்லை. நாமும் இல்லைன்னா திமுக ஜெயிக்காது என்று கருதுகிற ஒரு சாரார் காங்கிரஸில், தமிழக காங்கிரஸில் இருக்கிறார்கள். அதை வெளிப்படையாகவே சொன்னவர் திரு ராஜேஷ்குமார், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர். அவருக்கு இந்த ஆட்சியின் மீது, திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை, மனக்குறையை கிரீஷ் சோடங்கரிடம் மட்டுமல்ல, மல்லிகார்ஜுன கார்கேவிடமே தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுக சாமர்த்தியமாக கார்கேவை சரி கட்டுவதற்கே ஆட்களை வைத்திருக்கிறது. ஆகவே பணம் பாதாளம் வரை பாயும். இவர்களுடைய பணம், அதிகாரம் எல்லாம் எங்கெங்கே போகும், பல ரூட்டை பிடிக்கும். திமுகவுக்கு காங்கிரஸை விட முடியாது. அந்த உதறல் இருக்கிறது, பயம் இருக்கிறது திமுகவுக்கு. காங்கிரஸ் மட்டும் தப்பி தவறி தாவேகா கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்க, மிக நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி கூட 2 கட்சிகள் தாவேகா அணியில் சேர்ந்தா போதும், திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அவ்வளோதான். தேர்தலுக்கு பிறகு கையேந்தணும். எந்த கட்சி ஆதரவு வாங்கி ஆட்சி அமைக்கிற முயற்சிக்கணும்னு கையேந்தணும். அந்த நிலை வருதான்னு பார்க்கணும் முதல்ல. இல்லை, அவ்வளோ வலிமைட்டு இருக்காங்களா திமுக? இப்போ மிக பெயர் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறது 2 கட்சி தான். மீதிலாம் அப்படி ஒன்றும் பேர் சொல்லிக்கிற கட்சியெலாம் கிடையாது. முஸ்லீம் லீக்கு அது இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. ஓட்டு வங்கினா முஸ்லீம்கள் ஓட்டு வங்கி இருக்குது. அந்த கட்சிக்கெல்லாம் பலமே கிடையாது. அதனால தான் நீங்கள் 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்குறீங்க, இல்லைனா 10 சீட்டு 7 சீட்டெல்லாம் கொடுப்பீங்க. திமுக கூட்டணியில் ஓரளவுக்கு தமிழ்நாடு அளவில் ஓரளவு அங்கங்கே கொஞ்சம் ஓட்டு இருக்குது. பாரம்பரியமான காங்கிரஸ் ஓட்டு இருக்குது. 7% எவ்வளவோ ஒரு % காங்கிரஸுக்கு இருக்குது. அடுத்தது விசிகாவுக்கு 3-4 இருக்குது. வேறு எந்த கட்சிக்கும் ஒரு சிங்கிள் டிஜிட், அதாவது சிங்கிள் டிஜிட்ன்ற 1% 2% ஓட்டுல கூட கிடையாது கட்சிகள்லாம். மற்ற கட்சிகள்லாம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு நிறைய ஓட்டு இருக்குது, முஸ்லீம் லீக்குக்கு இல்லை. முஸ்லீம் லீக் ஒன்றா இருந்தால் முஸ்லீம் சமுதாயம் மொத்தமாக போடும். முஸ்லீம் அமைப்புகளே 5-6 அமைப்பு இருக்குது.
5-6 அமைப்பு இருக்குது. இந்த தடவை ஸ்டாலின் பயந்து போய் அந்த 5-6 அமைப்பையும் இழுத்து போட்டு உதயசூரியனில் நிற்க சொல்லலாமான்ற ஒரு யோசனையில் இருக்கார். அந்த தகவலும் எனக்கு கிடைத்தது. என்ன காரணம்னா விஜயை பார்த்து பயம், மைனாரிட்டி ஓட்டில் அறுவடை செய்வார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்தவர்கள் ஓட்டிலையும் ஒரு பகுதி போகும், முஸ்லீம்கள் ஓட்டிலையும் ஒரு பகுதி போகும் விஜய்க்கு என்ற பயம் வந்திருக்கிற காரணத்தினால்தான் உதிரி கட்சிகளை எல்லாம் தேடி தேடி போய் கூட்டணியில் சேர்க்கலாமா என்கிற நிலையில் திமுக இன்றைக்கு வந்திருக்கிறது. எப்படி சார் பயம் சொல்றீங்க? ஏன்னா தாவேகா கிட்ட வேட்பாளருக்கு போடுற ஆள் இருக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. நிச்சயமாக போடுறதுக்கு ஆள் இருக்கும். நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் இருக்காமல் போயிடாது. வேட்பாளர்கள் வலிமையான வேட்பாளர்களாக இருப்பாங்களான்னா அது வேற விஷயம். அவர்களுக்கு 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் உண்டு. 2வது 30-40 தொகுதியோ எவ்வளவோ கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போகிறாங்க. எப்படி எத்தனை கட்சிகள் சேருவது என்பதை பொறுத்தவரை அதை பொறுத்து கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு தருவாங்க. காங்கிரஸ் வந்தால் இன்னும் கூடுதலாக கூட கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டி வரும். ஆகவே வேட்பாளரை பற்றி பிரச்சனையும் இல்லை. திமுகவுக்கு வேட்பாளர் நல்ல வலிமையான வேட்பாளரே இருக்கான், லட்சாதிபதியே இருக்கான், கோடீஸ்வரனே இருக்கான். ஜனங்க ஓட்டு போடலன்னா என்ன ஆகும்? சரி, கோடீஸ்வர வேட்பாளரை வச்சுட்டு ஜெயிச்சிட முடியுமா? கூட்டணி கட்சியை நம்பி தான் திமுக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த கூட்டணியும் இல்லாமல் திமுகவால் தனித்து நின்று ஜெயிக்கவே முடியாது. எழுதி கையெழுத்து போட்டு தரேன். இப்போ அதிமுக அதே நிலை தானே சார்? அதிமுகவுக்கு கூட்டணி இருந்தாலே ஜெயிக்க முடியாது. அதிமுகவுக்கு இப்போ இருக்கிற பாஜக, தமாக இதை வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. அதிமுகவுக்கு யார் யார் வரணும்னா ஒன்றுபட்ட பாமக வரணும், ஒன்றுபட்ட தேமுதிக வரணும், புதிய தமிழகம் வரணும், அவன் வரணும், இவன் வரணும்னு ஒரு 6-7 கட்சி வந்தால் தான் களத்தில் ஒரு போட்டியே ஒன்றுபட்ட அதிமுக வரணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த விஜய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று தாவேக்கா இல்லாட்டி இது திமுக, இவங்களுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைய சூழல் அப்படித்தான் தெரிகிறது. அதிமுக பலவீனமாக இருக்கிறது. அதிமுக பலம் பெற்றால் ஒரு 4-5 கட்சிகள் சேர்ந்தால் களம் கடுமையான போட்டியாக மாறும். இல்லாவிட்டால் திமுக வர்சஸ் தாவேகா என்று தான் இருக்கும். அதிமுகவினுடைய இன்றைய ஒரே பலம் இரட்டை இலை சின்னம் தான், வேற எதுவுமே கிடையாது. ரெட்டரையை கழட்டிட்டு அந்த கட்சி ஒன்றும் கிடையாது, பலமே கிடையாது. அவ்வளோதான். அந்த கட்சி காங்கிரஸ் மாதிரி ஆயிடும் ரெட்டை இலைன்னா. அந்த கட்சியினுடைய ஒரே பலம் ரெட்டை இலை தான். சரி, இன்னும் கொங்கு மண்டலத்தில் ஒரு திமுக கூட ஜெயிக்க முடியல. அவங்க ஒரு 10 தொகுதிக்கு வந்து அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. கோவையில் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, கோவையில் இந்த முறை ரிசல்ட் மாறும், கொங்கு மண்டலத்திலையும் ரிசல்ட் மாறும். என்ன காரணம்னா திமுக ஜெயிப்பதற்கு ஒருவேளை தாவேகா வழிவகுக்கும், இல்லை அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்துக்கு வரும். தாவேகாவுக்கு எல்லா பகுதிகளிலும் ஓட்டு இருக்கிறது. களத்திற்கு சென்ற கருத்து கணிப்பு நண்பர்கள் சொல்லுகிற தகவல், தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தாவேகா வலிமையோடு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இளைஞர்கள், இளம் பெண்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள், இவர்கள் தான் தாவேகாவினுடைய பலம். அதிமுகவினுடைய பலம் என்ன? பழைய ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டிருக்கு. ஆகவே அதிமுக இன்றைக்கு ஒரு 4 கட்சிகள் சேர்ந்தால்தான் வலிமை பெறும். சேரவில்லை என்றால் அது தேராது. நம்ம தாவேகா வெர்சஸ் திமுகன்னு பேசுகிற நிலையில் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருப்பரங்குன்ற சர்ச்சை பேசுகிறாங்க. மதவாத அரசியல் உள்ளே கொண்டு வராதிங்க, இந்த பாஜக பழிக்காது. அவங்க அதே டெம்ப்ளேட் வந்துட்டாங்க. திரும்ப பாஜக உள்ளே வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு திரும்ப வந்துட்டார் அவர். வேறு எதையும் சொல்லி ஜெயிக்க முடியாது. அதனால தான் பாஜகவை காமிச்சு இதே வண்டியை ஓட்டுறாரு சிஎம். திராவிட மாடல்னாரு. என்னடா திராவிட மாடல்னு எல்லாரும் கேட்குறாங்க. என்ன திராவிட மாடல் சாதனை என்னங்க சொல்லுங்கள்? திராவிட மாடல்னால் என்னங்க அப்படின்னா, திராவிட மாடல்னால் என்ன? போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது, அது திராவிட மாடலா? டாஸ்மாக் கடைகள் எல்லா நேரங்களிலும் திறந்து வைத்து குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக இயங்குகின்றனவே டாஸ்மாக் கடைகள், அது திராவிட மாடலா? என்ன திராவிட மாடல் சொல்லுங்கள்? மாணவர்களை சீரழித்திருக்கிறீர்களே, அது திராவிட மாடலா? கல்வியின் தரத்தை குறைத்திருக்கிறீர்களே, அது திராவிட மாடலா? ஆசிரியர் தேர்வு எழுதியவர்களே தமிழில் ஃபெயில் ஆகிறார்களே, அது திராவிட மாடலா? எது திராவிட மாடல்? ஒன்றும் கிடையாது. வாயால் வண்டி வடை சுடுறீங்களா, அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்றால் அது வேணால் போடுங்க. திராவிட மாடல் என்பது வாயால் வடை சுடுவது, இதுதான் திராவிட மாடல். தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையை சீரழித்திருப்பது திராவிட மாடல். கணக்கெடுப்பே நடத்தாமல் சொந்த வீடு இருப்பவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வங்கி அரசியல் நடத்துவது திராவிட மாடல். மைனாரிட்டி தாஜா அரசியல் செய்வது திராவிட மாடல். ஒரு கோர்ட்டு உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவை மதிக்க மாட்டோம், நாங்கள் ஆணவத்தில் ஆட்டம் போடுவோம் என்பது திராவிட மாடல். எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து வருகிறது என்று அன்றாடம் செய்திகள் வருகின்றனவே,
அது திராவிட மாடல். ஒரு மழைக்கு கூட போன மாதம் போட்ட ரோடு பள்ளி இழிக்கிறது, அது திராவிட மாடல். இதுதான் உங்கள் திராவிட மாடல். பின்ன எப்படி இந்த வண்டி ஓடுது, எப்படி ஜெயிக்குதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். காரணம், எதிர்த்தரப்பு பல முனையாக பிரிந்திருக்கிறது, அதுதான் ஜெயிக்கிறீங்க. ஆனால் மக்களுடைய கோபம் ஒரு அலையாக, அதிருப்தி என்பது ஒரு அலையாக உருவெடுக்குமானால் இந்த கூட்டணியெல்லாம் தூக்கி வீசி விடுவார்கள் மக்கள். அப்படி வீசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு கணக்கு, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாமா, பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாமா. ஆகவே இந்த ஆட்சியினுடைய சாதனை என்று சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி பெரிய விஷயங்களே எதுவும் இல்லை. இலவசங்கள், ஃப்ரீ பஸ்ஸு, இதை சொல்லியே வண்டியை ஓட்டுகிறார்கள். ஒரு பக்கம் டாஸ்மாக் மூலம் அரசாங்கத்திற்கு வருமானம், அதே மாதிரி தனியார் சிலர் பாக்கெட்டுக்கு கமிஷன். இந்த பிராண்டை வாங்க வேண்டும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய். இந்த கமிஷனை யாருக்கு போகுது? அதுக்கு ஏதாவது ஒரு விசாரணை உண்டா? கேவலமாக தனியார் யூடியூப்லலாம் ஒளிபரப்புகிறான். யார்? மதுக்கடையில் போய் மது வாங்குகிறவர்கள் பேட்டி கொடுக்குறான். அதே 10 ரூபா தாங்க, 20 ரூபா ஆகி போச்சுங்க, 40 ரூபா ஆகி போச்சுங்கன்னு பேட்டி கொடுக்குறான். அரசாங்கத்திற்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறேன். அசிங்கமாக இல்லையா? இதை தடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை? உங்கள் ஆளுங்கட்சிக்காரனும் போலீஸும் லஞ்சம் வாங்குகிறார்கள் இரவு பகலாக கடைகள் இயங்குவதற்கு. இதுதான் திராவிட மாடலா என்று நான் கேட்கிறேன். ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு வெட்கமில்லை. வெட்கமில்லாமல் தான் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பத்திரிகையில் வந்தால் கூட ஜூனியருடன் பத்திரிகை 6 பக்கம் 2 முறை எழுதிவிட்டது. கடைகள் படங்களோடு எல்லாம் எழுதிச்சு. டைம்ஸ் ஆஃப் பத்திரிகை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2 முறை எழுதிவிட்டது. இந்த அரசாங்கத்துக்கு உரைக்கவே இல்லையா? அது உரைக்கவே இல்லையே. எழுதினா எழுதிட்டு போங்க, பணம் வருது போதும் அப்படின்னு தானே இருக்காங்க. ஆகவே மக்கள் அறச்சீற்றத்தோடு பொங்கி எழ வேண்டும். இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும். மக்களுக்கு கோபம் வர வேண்டும். மக்களுக்கு கோபம் வராதபடி திசை திருப்பும் வேலைகளைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் என்ன சார் இவர்களாக ஒரு கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. தீபம், இந்துக்கள் லட்சக்கணக்கில் நம்பிக்கை உள்ளவர்கள், கார்த்திகை தீபம் என்பது ஒரு முக்கியமான திருநாள். எல்லாருக்கும் அது ஒன்றும் பிராமண சமூக பண்டிகை இல்லை. முட்டாள்தனமாக சில பேர் நினைக்கிறார்கள். அதையும் சனாதனத்தையும் எதையோ துறவுபடுத்துகிறார்கள். லட்சக்கணக்கான இந்துக்கள் வீடுகளிலே கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறார்கள். மலை இருக்கிற ஊரில் மலையில் ஏற்றணுன்னு வீட்டில் ஏற்றுவாங்க. இந்த அடிப்படை அறிவு புரிதல் கூட இல்லாமல் மதக்கலவரத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். கோர்ட்டில் ஆர்டர் போட்டான். ஒரு 6 பேர் 4 பேர் போய் மேலே போய் ஏற்றினா என்ன கேடு காலம் வந்துருச்சு நான் கேட்குறேன். இஸ்லாமிய அமைப்பினர் எதிர்க்கவில்லை. அவர்கள் யாரும் ஒரு அறிக்கை வெளியிடவில்லை. இந்த அரசாங்கம் நூற்றுக்கணக்கான போலீசாரை மலையடிவாரத்தில் குவித்து வைத்துக் கொண்டு இந்துக்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறது. கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய பக்தர்களுக்கும் அனுமதி இல்லை. சுற்றீர பேரிகார்டு. என்ன இராணுவ ஆட்சி நடைபெறுகிறதா நான் கேட்கிறேன். சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறதா? இன்றைக்கு ஒரு வீடியோவை பார்த்தேன். யாரும் திருப்பரங்குன்றத்தில் போகிற பக்தர் போலீசார் வழிமறித்து கைது செய்கிறார்கள். நான் ஹிந்து அமைப்பு கிடையாது, கோயிலுக்கு போகிற என்னை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று அவர் கொதித்து போய் கேட்கிறார். இங்கே நடைபெறுவது என்ன, மக்களாட்சியா மன்னராட்சியா என்று கேட்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எவனை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம். இந்து முன்னணியா, இந்து மக்கள் கட்சியா, பாஜகவா? ஆனால் ஆட்சினாலும் போலீஸ் சார் இப்போ நம்ம குறை சொல்லுவோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆகாமல் இருக்கிறதுக்கே வழி பண்ணியிருக்க முடியும். தீப ஏற்ற அனுமதிக்கிறோம். அந்த 6 பேர் தான் கோர்ட்டில் ஆர்டர் போட்டுக்கிறார்கள். அந்த 6 பேர் போய் ஏற்றுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். முதல் ஆர்டர் இல்லை, 2வது ஆர்டர் வந்த பிறகாவது சொல்லியிருக்க வேண்டும். முதல்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜு, அப்புறம் பெஞ்சு நிராகரிக்குது உங்கள் பெட்டிஷனை, அப்புறம் சிங்கிள் ஜட்ஜு மறுபடியும் போடுறாரு. நீங்கள் காவல்துறை வரமாட்டேன்றீங்க, 144 போடுறீங்க, ஒழுந்தி கொள்கிறீர்கள், நீதிமன்றத்துக்கு வேலை காட்டுறீங்க, டபாய்க்கிறீங்க நீதிமன்றத்தை. தேவையில்லாமல் அங்கே ஆர்டர் வருதுன்னே 144ன்றீங்க. ஆக இவ்வளவு மோசடி வேலை, மக்களை ஏமாத்துகிற மோசடி வேலை. ஒரு பக்கம் முதலமைச்சர் நேற்று போய் மதுரையில் பேசுகிறார், எங்கள் ஆட்சியில் கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. அப்படியே இந்த முதலமைச்சர், நான் என்ன கேட்குறேன், மதச்சார்பற்ற முதலமைச்சர் தானே. மதச்சார்பற்ற முதலமைச்சர் ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? கேட்டால் எங்களுடைய புராணங்களை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுவீர்களா? உங்களிடம் இருக்கக்கூடிய ஆராஜா, பொன்முடி, திமுக என்பது பாதி திகாவாகிவிட்டது. ஆராஜா, நீங்கள் பிற மதத்தை பற்றி இந்த கேள்வியெல்லாம் கேளுங்களேன் பார்க்கலாம். ஓட்டு பிச்சை அரசியல் நடத்துகிறீர்கள், பிற மதக்காரர்களை திருப்திப்படுத்தி தாஜா அரசியல் செய்கிறீர்கள்.
ஹிந்துக்கள் என்றால் உங்களுக்கு இளக்காரமாக இருக்கிறது. ஹிந்து பண்டிகைகளை கேலி பேசுகிறீர்கள். ராஜாவுக்கு எந்த புரிதலும் கிடையாது, அறிவும் கிடையாது. சனாதன தர்மத்தை பற்றி விவரம் தெரிந்த சான்றோர்கள் விவாதத்திற்கு அழைக்கிறார்கள். இவரால் முடியுமா? சும்மா ஈவேரா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவேரா பேசியவையெல்லாம் தொகுத்து போட்டால் இவ்வளவு என்ன சொல்றது, நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்றுதான் வரும். அவ்வளவு முரண்பாடுகளின் மூட்டை ஈவேரா. அவ்வளவு பேசியிருக்கிறார். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பல கருத்துக்களை பேசியிருக்கிறார். கண்ணகி, மடப்பெண், சிலப்பதிகாரம் ஒரு குப்பை இலக்கியம். திருவள்ளுவம் திருக்குறளை பற்றி தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று பேசியிருக்கிறார். புலவர்கள், தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், அயோக்கியர்கள் என்று பேசியிருக்கிறார். அதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கம்யூனிஸ்டுகள் எவன் காலிலாவது விழுந்து நக்கி பிழைப்பவர்கள் என்று பேசியிருக்கிறார். காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார். என்னென்ன பேசியிருக்கிறார். அவ்வளவும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஈவேராவை இவங்க சௌகரியத்துக்கு மட்டும் எடுத்துக்குவாங்களாம், அவர் வளர்ன மற்றதெல்லாம் விட்டுருவாங்களாம். ஆகவே நீங்கள் ஈவேரா பாதையை பின்பற்றுபவர்களாக இருந்தால் பிரகடனப்படுத்துங்கள். இந்துக்கள் உங்களை அடையாளம் காண்பார்கள். நாங்கள் ஈவேரா பாதையை பின்பற்றுபவர்கள். இந்த அண்ணா வேஷம் போடாதீங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இந்த டைலாக்லாம் விடுங்க. எங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு தான் முக்கியம். அந்த மத நம்பிக்கைகள் அப்படியே ஏற்றுக்கிறோம். அந்த மத நம்பிக்கைகளை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஹிந்து மத நம்பிக்கைகள்லாம் ஏற்றுக்கலை. சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? ஓட்டுக்காக எங்கள் கட்சியிலையும் சபரிமலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா ஓட்டு வாங்கணுமே, ஓட்டு பயம். ஆகவே இந்துக்கள் இவர்களுடைய நாடகத்தை அடையாளம் காண வேண்டும். இந்துக்கள் தான் நாடகத்தை அடையாளம் காணணும். அடையாளம் கண்டு தேர்தல் நேரத்தில் வர்ற வேட்பாளர்கள்ட்ட, திமுக வேட்பாளர்கிட்ட தோப்புக்கரணம் போடு, பிள்ளையார் சக்திக்கு வாழ்த்து சொல்லுவேன் எழுதி கொடு, உங்கள் தலைவர்கிட்ட சொல்ல வைப்பேன் எழுதி கொடு, அப்போ தான் ஓட்டு. தோப்புக்கரணம் போடு, எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு வந்து 4 தடவை தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் தான் வழிக்கு வருவாங்க. மக்களிடம் விழிப்புணர்வு வர வேண்டும். ஸோ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், வைரல் ஆகிட்டு இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் வந்தது. ஒரு சமூகத்தின் பேரை சொல்லி கூப்பிட்றது, ஒரு கவுண்டர் சமூகத்தினுடைய ஒரு நபர் வந்து திமுக இணைகிறாரு. கவுண்டர் ஒரு 19 முறை சொல்லிட்டாரு இவர். அது வந்து சமூக நீதி நான் பார்த்தேன். அது வந்து கொங்கு வேளாள கவுண்டர் இல்லை, வேட்டுவ கவுண்டர். அந்த கூட்டத்தை நடத்தியவர் வேட்டுவ கவுண்டர். அவருக்கு ஒரு 10 தடவை கவுண்டர்னு 10 தடவை மேலே சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுதான் அவங்களுடைய சமூக நீதி, ஜாதியை ஒழிக்கக்கூடிய புரட்சி. அவங்க அப்படி தான் கற்றுக்கிட்டாங்க ஈவேரா கிட்டேருந்து. ஈவேராவே முதல்ல ஈவே ராமசாமி நாயக்கர் என்னும் நான்னு பேசியிருக்காரு. அப்புறம் தான் அதை ஈவே ராமசாமி நாக்கிக்கிட்டாரு. அப்புறம் இவங்க பெரியாருன்னு ஆக்கினாங்க. முதல்ல அவரே நாயக்கர்னு தான் போட்டுக்கிட்டார். நாயக்கர்னு தான் அப்போ இருந்தவங்களாம் கூப்பிடுவாங்க அவரை. ஆகவே இவங்களுடைய சாதி ஒழிப்பின் லட்சணம் அதுதான். சாதியெல்லாம் இவங்க ஒழிக்கவே இல்லை. ஜாதி வெறி சமூகத்தில் புறையோடிக்கோட போயிருக்கிறதுன்னா அதுக்கு இவங்க தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது துவேஷம் காட்டுறாங்களே தவிர வேறு சமூகத்து மேலே பண்ணவே மாட்டாங்க. பிராமண சமூகத்தினர் அவர்கள் போட்டிக்கு வரமாட்டார்கள், சண்டைக்கு வரமாட்டார்கள் என்று அவர்களை மட்டும்தான் சீண்டுவார்கள். வேறு சமூகத்திட்ட வச்சுட்டா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க இவங்கள. நீங்கள் பாருங்களேன். நீங்கள் நான் கேட்குறேன், தென் மாவட்டங்களில் ஏற்படுகிற சாதி பூசல்களுக்கோ, டெல்டா மாவட்டங்களிலோ, வட மாவட்டங்களிலோ, சமூகங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மோதலிலோ எங்கேயாவது பிராமண சமூகத்தினர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? எங்கும் சம்மந்தப்படலை. அவர்கள் எங்கும் சம்மந்தப்படுறது இல்லை. அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் ஏற்படுற சமூக மோதல் இருக்குது பாருங்கள், அது இவர்களால் ஜாதி ஒழிப்பு நடைபெறவில்லை என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த திராவிட இயக்கங்களால் இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்பு முறையில் ஜாதிகள் ஒழியவில்லை என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே திராவிட இயக்கம் ஒரு புண்ணாக்கும் இங்கே செய்யலைன்றது தான் இது வெளிப்படுத்துகிறது. இவங்க பேசி நாங்கள் கீழ்ச்சிட்டோம், சமூக நீதியை நிலைநாட்ட எங்கேயா நீ நிலைநாட்டினீங்க? ஜாதி வெறி உணர்வு ஆழமாக உயர்ந்து இருக்கு. ஜாதியின் பேரால் மாணவர்கள் அடிச்சுக்கிறாங்க. எங்கே என்ன கிழிச்சிங்க திராவிட இயக்கம்? நான் கேட்குறேன். ஊரை ஏமாற்றாதீர்கள், அதை முதலில் நிறுத்துங்கள் என்பதுதான் நான் இவர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டுக்கு கூப்பிட்டு வந்து சுற்றுப்பயணம், ஒரு மாநாடு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கான பர்மிஷனும் வந்து கிடைக்கல அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன நடக்க போகுதுங்க? இல்லை, அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடம் போதாது. நீங்கள் சொல்லுகிற கூட்டத்திற்கு அது போதாது, வேறு இடத்தை காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்கள் கன்வின்ஸ் செய்ய வேண்டும். இனிமேல் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அலட்சியம் இருக்கக்கூடாது. அதே சமயம் இந்த மாதிரி நிபந்தனைகள் திரு செங்கோட்டையன் அல்லது தாவேகாவுக்கு மட்டும் பொருந்தக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரே ஆனாலும், துணை முதலமைச்சரே ஆனாலும்,
அவர்களுக்கும் இதே நிபந்தனைகள் பொருந்த வேண்டும். அவர்கள் வர்ற கூட்டம் கூட்டிகிட்டு வர்ற கூட்டத்துக்கு எத்தனை பேரப்பா கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கீங்கன்னு கேட்டு போலீஸ் கேட்கணும். எப்பா எவ்வளோ பேருக்கு 200 கொடுக்கலான்னு இருக்கீங்க, எவ்வளோ பேரை கூப்பிட்டு வர போகிறீங்க, அதுக்கேற்ற இடமா இது, அவங்களுக்கு டாய்லெட் இருக்கா, தண்ணி இருக்காலாம் கேட்டு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கேட்கணும். ஆகவே நிபந்தனைகள் என்பது ஒருவருக்கு மட்டும் பொருந்தக்கூடாது. அப்படி பொருந்தினால் நீதிமன்றம் உங்கள் தலையில் ஓங்கி குட்டி அந்த அனுமதியை கொடுக்கும். பாமக கட்சிகளே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் தனியா, ராமதாஸ் அவர்கள் தனியா. இப்படியே போனா 26 தேர்தலுக்கு என்ன பண்ண போறாங்க, என்ன ஆகும் சார் கட்சி? அந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிணிகளாக பிரிஞ்சு டெல்லி கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணி சிவில் சீட் கோர்ட்டை போய் பார்த்துங்கன்னு சொல்லி, அதுக்கு பிறகு இன்னும் மோசமாக டெல்லி போலீஸில் அன்புமணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு, அவர் கொடுத்ததெல்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு, அவர் தலைவரே கிடையாது, தேதியெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காரு, போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, சிபிஐக்கு கேஸை மாற்றுங்க, இன்னும் அன்புமணியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் கேட்கல அவங்க மனுவில். அவ்வளவு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாராசமாக இருக்குது. டெய்லி பேப்பரை திறந்தால் இவங்க 2 பேரும் சண்டை. இதில் எப்படி ஒற்றுமையை நிலைநாட்டி கூட்டணிக்கு எப்படி ஒன்றா வருவாங்க, எப்படி வேலை பார்ப்பாங்க? மாம்பழ சின்னம் முடங்கிடும்ன்றாங்க, தெரில. முடங்கினா நல்லதுன்னு ராமதாஸ் தரப்பு நினைக்குது. அன்புமணிக்கு கிடைக்கக்கூடாது. முடங்கினா கூட பரவாயில்ல, அன்புமணிக்கு கிடைக்கக்கூடாது. ஒன்று தங்களுக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அன்புமணிக்கு கிடைக்கக்கூடாது. இதுவும் அன்புமணி என்ன நினைக்கிறாரு, மாம்பழத்தை கையில் வச்சுட்டு எந்த கட்சிக்கிட்ட பேரம் பேசி எவ்வளோ வாங்கலாம். நான் சொல்கிறது சீட்டு, நோட்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது சீட்டு. ஆக 2 பேரும் ஒன்றும் சரியில்லைன்னு வச்சுங்க, இவங்க 2 பேருக்கும் உரிய வலிமையே கிடையாதுன்னு கூட்டணி கட்சிகள் முடிவெடுக்கும். யாரோட போகிறாங்களோ 2 பேரும் ஒன்றா வாங்க. பழைய சீட்டை அப்போ கூட தர முடியாது, கொஞ்சம் குறைச்சி தான் தரணும். ஏன்னா விஜய் எல்லா கட்சியினுடைய ஓட்டுலையும் சேதாரத்தை ஏற்படுத்திருக்காரு. பிசிகாலையும் ஏற்படுத்தியிருக்காரு, திமுகலையும் ஏற்படுத்தியிருக்காரு, அதிமுகலையும் ஏற்படுத்தியிருக்காரு. எல்லாம் சேர்த்து தான் அவருக்கு 1% வரப்போகுது. சார், நீங்கள் சொல்கிறது படி வாக்குகள் போகும், பர்சன்ட் கூடும், அந்த வெற்றிங்கிறது சாத்தியமா? அது யாருக்கு சொல்கிறீங்க? தாவேக்காவுடைய வெற்றி சாத்தியமா, எந்த அளவு சாத்தியம் என்பது தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். நான் சொல்லுவது அவருக்கு என்ன கூட்டணி பலம் அமைய போகிறது. நிச்சயமாக ஒரு சக்தி, ஏ ஃபோர்ஸ் ரெக்கன் வித் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். களத்தில் ஒரு முக்கியமான போட்டியாளராக இருப்பார். இன்னும் யாருடைய கூட்டணியும் இறுதியாகலை. அதிமுக கூட்டணி இறுதியாயிடுச்சா, திமுக கூட்டணி இறுதியாயிடுச்சா? ஆகவே அவரை பற்றி மட்டும் நாம் அவசரப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இன்றைக்கி காசு இல்லாமல் கூட்டம் வருது. மற்ற கட்சி எல்லாரும் 200 ரூபா 250 ரூபா பிரியாணி போட்டெல்லாம் கொடுத்து தான் கூட்டம் கூட்டுறாங்க. அவருக்கு அந்த ஆரம்பம் தானே, இப்போ வராங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் கலைஞ்சிருவாங்க. அதெல்லாம் இல்லையே. நீங்கள் ஒன்றும் தமிழ்நாடு முழுக்க அவர் போவே இல்லையே. ஆக நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா கூட தமிழ்நாடு முழுக்க முதல் முறை எங்கெங்கெல்லாம் போகிறாரோ பெரிய கூட்டம் வரணும்ல. அப்போ இனிமேல் தானே போகிறாரு. இது வரைக்கும் 2-3 ஊரில் தானே பேசியிருக்காரு. விக்ரவாண்டியில் பேசியிருக்காரு, மதுரையில் பேசியிருக்காரு, இந்த கடூரில் பேசினார், அதுக்கு முன்னாடி எங்கேயோ பேசினார். பெரம்பலூர் ஒரு மீட்டிங் கேன்சலே ஆகிடுச்சு, கோயம்புத்தூர் போயிருந்தார். அதாவது ஆகவே நிச்சயமாக அவருடைய சுற்றுப்பயணம் என்பது அதே தொடர்ந்து பழைய எழுச்சி என்பது இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன ஓட்டு வாங்குவார், என்ன கட்சிகள் கூட்டணி வரும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.